இவ்வுலகில் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். இயற்கைக்கே 4 காலம் இருக்கும்போது இயற்கையால் படைக்கப்பட்ட உனக்கு ஒரு காலம் இருக்காதா என்ன? 2 மாதம் காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. மாதமும் குளிர் அடித்தால் மக்கள் தாங்குவார்களா? 2 மாதமும் காற்று அடித்தால் நாடு தாங்குமா? வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், காற்று காலம் சுழற்சி முறையில் வருவதானால்தான் நம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மட்டும்தான் கஷ்டம். கஷ்டம் என்றுமே கஷ்டத்தை நினைத்துக் கொண்டிருக்காதே. அந்த கஷ்டத்தை தூரத்துல வைத்துப் பார். அதுவும் சிறிதளவுதான் தெரியும். அதே கஷ்டத்தை உன் அருகில் வைத்துப் பார். அது பெரிதாக தெரியும். இன்பத்தையும் துன்பத்தையும் கையாள்வது அது நம் கையில்தான் இருக்கிறது. இதுபோலத்தான் உனக்கு வரும் துன்பமும் இன்பமும் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு சுழற்சி முறைதான். துன்பத்தை கண்டு துவண்டு விடவும் கூடாது. இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடையவும் கூடாது. ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை. 1000 கோடி சொத்து வைத்திருப்பவன் பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குகிறான். பணக்காரன் அவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலேயே அவன் நிம்மதியை இழக்கிறான். பாமர ஏழை நம்மிடம் சொத்துமில்லை, சொந்தமில்லை, இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நிம்மதியாக படுத்து உறங்குகிறான். எத்தனையோ இயற்கை சீற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த இயற்கை சீற்றம் போது 1000 கோடி சொத்து சேர்த்தவனும் நடுத்தெருவில் நின்று காலை உணவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். பாமர ஏழையும் நடுத்தெருவில் தான் நின்றான். இயற்கைக்கு முன்னால் நம் எல்லோரும் சரிசமம்தான். மனிதன்தான் அதை பிரித்து பார்க்கிறான். வாழும்போதே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுங்கள்.